ஹாய் அண்ட் லவர்ஸ் எல்லாத்துக்கும் வேக்யூம் கிளீனர்னா என்னென்னு தெரியும். சென்ட்ரலைஸ் வேக்யூம் கிளீனர்னா என்னென்னு தெரியுமா? அண்ட் அது ரிலேட்டடாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த ப்ராஜெக்ட். இந்த வீட்டில் தான் வந்து அந்த சிஸ்டமை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். சென்ட்ரலைஸ் ஏசினா எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி. இதில் வந்து ஒரு இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ரூமுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். பட் சென்ட்ரலைஸ் ஏசி அப்படி கிடையாது. காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அவுட்டோரை வச்சு அதை மல்டிபிள் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ஏர் வெண்ட்டு, ஏசி வெண்ட்டு மூலயமா பார்த்திங்கன்னா அந்த காற்றை கொண்டு போவாங்க. இதனால் ஒவ்வொரு ரூமுக்கு இண்டிவிஜுவல் ஏசி போகணுங்கிற அவசியம் கிடையாது. சேம் அந்த கான்செப்டில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் வேக்யூமோட சேம்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓசுக்கு உண்டான ப்ரொவென்ஷன் கொடுத்து எந்த ரூமுக்கு நமக்கு வந்து க்ளீன் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கே பார்த்திங்கன்னா அதோட ஒயர். ஏன்னா ஒவ்வொரு ஒயரும் பார்த்திங்கன்னா லென்த்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கேஸில் வந்து அது ரொம்பவே ட்ராபேக். ஒவ்வொரு இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ஃப்ளோர் அதிகமாச்சுன்னா அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் வேக்யூம் கிளீனர் இருக்குதுல்ல, அதோட ஓஸை வந்து பார்த்திங்கன்னா சேம்பரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க கன்சீல் பண்ணி. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஓஸை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. அதோட ஓஸ்லாம் பாருங்கள் மேலே போயிட்டுருக்க பைப் லைனு இப்படி தான் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்களா. சேம் இப்போ நான் வந்து வெளியில் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹால் மெயின் ஏரியாவில் வந்து, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொவென்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் சுற்றியும் காட்டுறேன் பாருங்கள். சரி, இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வெளியில் ப்ரொவென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வெளியில் இருக்கிற அந்த பேசேஜ் ப்ளஸ் இந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே வந்தோம்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ்ஸு பாத்ரூம், அதை கவர் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே, ஹை வேல்யூ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸும் பெருசாக தான் இருக்கும். பட் அதை க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். இந்த இன்ஃபோ உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேல்யூ அதிகமாக இருக்க வீட்டில் இது போல் என்னென்ன புதுமையான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.